Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவையில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த பாலத்தில் அதிமுகவினர் போட்டி போட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலத்தை மீண்டும் திறக்க அதிமுகவினர் முயற்சிப்பதாக வெளியான தகவலால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரிப்பன் வெட்டுதல் போன்ற நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் உறுதிபட கூறியிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டதாக அதிமுகவினர் கோரி தற்பொழுது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், பாலத்தை மீண்டும் திறக்க அதிமுகவினர் முயன்றிருக்கிறார்கள், அங்கு கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் என்கின்ற ஒரு பெருமையுடன் நேற்று உப்புளிபாளையம் பகுதியிலிருந்து கோல்ட்வின்ஸ் வரையிலான 10.1 கிலோமீட்டர் தொலைவிலான பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருந்தார். 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட இந்த பாலமானது 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 5 ஆண்டுகள் பல்வேறு பணிகளை முடித்த பிறகு நேற்று இந்த பாலமானது திறந்து வைக்கப்பட்டு பாலத்திற்கு ஜிடி பாலம் என்கின்ற பெயருமானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பாலம் தங்களது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பாலம் மற்றும் இது ஏகதேச பணிகள் பலவும் தங்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. மண் பரிசோதனை, அடிக்கல் நாட்டு விழா தொடங்கியது முதல் பல்வேறு பணிகள் தங்கள் ஆட்சி காலத்திலேயே முடிந்ததாக அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த முறை சில மாதங்களுக்கு முன்பு உக்கடம் பாலத்தில் இதே போல திறப்பு விழா நடைபெற்ற அதே தினத்தில் அதிமுகவினர் தங்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பாலம் என குறிப்பிட்டு அன்றைய தினமே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அந்த பாலத்தில் ஊர்வலமாக சென்றனர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று முதல்வர் திறந்து வைத்த இந்த பாலத்திலும் இன்று அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலம் தொடங்கும் இடமான உப்பிலிபாளையம் பகுதியில் இருந்து 10.1 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிமுகவினர் தொடர்ச்சியாக இந்த பாலத்தில் தற்போது பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் MLAக்கள் அம்மன் அர்ஜுனன், ஜெயராமன் உள்ளிட்ட மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பலரும் இந்த பாலத்தில் தற்போது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். முன்னதாக இவர்கள் ரிப்பன் வெட்டுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது, நேற்றே முதல்வர் திறந்து வைத்த பாலம் என்பதன் காரணமாக இன்று திறப்பு விழா போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இங்கே ரிப்பன் வெட்டும் போன்ற நிகழ்வுகளும் நடந்துவிடும் என தகவல்கள் பரவிய நிலையில் அதற்கு காவல்துறையில் முழுமையாக இதற்கு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. அதை அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் அங்கு பட்டாசு வெடிப்பது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபட்ட சூழலில் காவல்துறையினர் பட்டாசு பெட்டிகளையும் அங்கிருந்து பிடுங்கி பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். அப்போது ஒரு லேசான வாக்குவாதம் என்பது அங்கு ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வந்த பிறகு அங்கு இருந்த தொண்டர்களுக்கும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினர். தற்போது பாலத்தில் முழுமையாக பயணம் செய்து பாலம் முடியும் இடமான கோல்ட்வின்ஸ் பகுதி இருக்கக்கூடிய அந்த சின்னியம்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களும் முன்னாள் அமைச்சர் சந்திக்க உள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.